விசுவாசித்தார் நீதிமான் பிழைப்பானே. இதை நம்பினார் விசுவாசித்தார் நீதிமான் பிழைப்பானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய வாழ்வு தரும் உணவுக்கு உங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 6-12 முடிய எங்களோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து போது பரியேசு என்னும் பேர் கொண்ட மாயவித்தக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய பெர்கியா பவுல் என்னும் அதிபதியுடன் கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். மாயவித்தக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரை உடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். நாம் ஜெபிப்போமாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆண்டவரே, வாழ்வு தரும் உணவை நாங்கள் கேட்டோம். இந்த வசனத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாய் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும், எங்களை சார்ந்தவர்களும் எங்கள் சபை மக்களும் ஆண்டவரே ஓயாமல் உண்மையை விசுவாசித்து அதிசயங்களையும் அற்புதங்களும் எங்கள் கண்கள் காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.